செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன். மெயில் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி, காலங்காலத்துல வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய். டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க? என்ன? ஐயோ ஐயோ, என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரே, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. தூக்குங்கடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க தெரியலையே. ஐயோ இப்படி நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி, ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10ஓட போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இதை குடிச்சு தொலை. இது வேற என்ன சாமி?
போடா. அப்பா என்னடா? சம்பளம் ஆ, என் சம்பளம் 2500 ரூபா, என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ அப்பா, உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது, கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் கொண்டு வரலையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. ஆ? இது என்னது? 1 ரூபா. இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. ப்பு, இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50 60 கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து இந்த கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்களாம் ஒஸ்தி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. உன் சவகாசமே வேண்டாம், போ. உங்க ஹெல்த்தை உன் பாத்துக்கங்க. ஹெல்த்த பாத்துக்கடா. முத நீ இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே, உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணுடி. வணக்கம். இந்திரா, இங்க வாயா. என்னக்கா? அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்கமா வச்சா? அது இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி. அந்த நெய் வாங்க போன பையன வேற ஆளே காணோம். அந்த கிழமை உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க. எப்படி? என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க. சுமதி, வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ. ராஜாத்தி, நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க வாங்க. ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு போறாரு, இப்படி திருப்பாரு. ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு. இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துருவானு போல் இருக்கு. மச்சான், ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? யோ, புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். ஹலோ,
யாரு சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது? கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து புட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. ஏப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு சேர்த்து விட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா? இல்லையா? யோ அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாதை பணமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த புடி போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். ஆ? எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்கு மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவு யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சேட்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்க விட்டு கிளம்புடி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரு. ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன்.
அம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய் இன்னும் என்னடா பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாகுதுல்ல. இத வந்துட்டப்பா. நீ உடம்ப பாத்துக்கமா. பாத்துக்கங்க ஐயா. வரேம்மா வரேன். டேய் ஏறுடி. நேரம் வருது, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. எங்கயா மாப்பிள்ள? விவரம் தெரியாத பையனா இருக்காரு. எங்க போயிருப்பா? டேய் எங்கடா மாப்பிள்ள? பார்க்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவோம். என்னடா இந்த நேரமா தாடா ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க போவான்? மச்சான் இதோ மாப்பிளையே வந்துட்டாரு. டேய் என்னடா இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிற? இவளையாட்ட எங்க கூட்டி வந்த? என் உயிரை காப்பாத்தி என்ன மனுஷனா மாத்தனால அதுக்காக தான் கூட்டு வந்தேன். என்னடா உளர்ற? உளரல, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். டேய் உன் மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்கடா. என் மனசை யாரும் கெடுக்கல, நீதான் இத்தனை நாளா என் மனசை கெடுத்து வச்சிருந்த. நான் தான் சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம நடந்துட்டேன். நீயாவது எனக்கு புத்திமதி சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்ல. நீயே தூண்டி விட்டு எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. டேய் நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஓடுகாலிக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதை அவளை வெளியே போச்சு. யார பாத்தியா ஓடுகா? அவதான் ஓடுகாடி வேணாண்டீங்க. இந்த குழந்தை யாரு? உங்க பேரன் தானே, உங்க பையனுக்கு பிறந்தது தானே. இதையும் அனாதையாக்குறீங்க. இதுவா என் பேரன்? இது எவனுக்கு பிறந்ததோ? என்னையா சொன்ன? அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஐயா நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சா என் பொண்ணை 2ஆம் தாரமா கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை வேற கெடுக்க பாத்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போய் பண்ண கூட்டிட்டு வாடி, வாங்கிய போலாம். இவ்வளவு மட்டமான குடும்பமா? இந்த மாதிரி பிராடுகளை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு விடுக்கலையா? ஏண்டா ஒரு சின்ன பையன் அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்தினதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான். அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா? இப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்ன துரோகம் பண்ணல? ஆஃப்டர் ஆல் ஒரு 30,000 ரூபாய்க்காக பெத்த பிள்ளை கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பண ஆசை பிடிச்ச பேய். நீ பந்த பாசமே இல்லாத மிருகம். ஒரு மருமகன் கூட பார்க்காம அந்த வாயில்லா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறி பிடிச்ச மிருகம். எங்க மேல பாசம் வச்சிருக்கமா நடிச்சு எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்ப, நீ எல்லாம் ஒரு சுயநலவாதியா? ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? உன் நிழல்ல இருக்கிறத விட எங்கயாவது பிளாட்பாரத்துல போய் நிம்மதியா வாழலாம். வாங்கடா. நில்லுங்கடா. என்ன பேராசுக்காரன்னு சொல்லுங்க, கொலைகாரன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு இல்லாத அப்பன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால்தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா. பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம்னு என்னன்னு தெரியாதுடா. அப்படி நான் வளர்த்துட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடா. பிறக்கும் போதே அனாதையா தாண்டா பிறந்தேன். எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் 3 வேளை சோத்த நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா. வறுமையைத்தான் பார்த்திருக்கேன். டேய் உங்க அப்பா ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிக்கலடா. மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்டா. டேய் 10 ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாடா? அப்ப கூட பணம் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது இல்லடா. ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டேன். உங்க அம்மாவும் டைபாய்டு ஜுரத்துல படுத்துட்டா. நீங்க பச்சை குழந்தைங்க, உங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன் தெரியுமா? எத்தனை சொந்தக்கார காலை பிடிச்சு கெஞ்சிருப்பேன் தெரியுமா? அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டானுங்க. அப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகமே பணம் தான். பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது, நீங்களும் யாருகிட்ட கையேந்தி நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காகத்தான் நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன். அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சது தப்பு தாண்டா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா. அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்டா. டேய் நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறேன்டா. என்னங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேங்க. வாங்க போலாம். இல்லங்க மாமா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? பண ஆசை பிடிச்ச பேய், கொலைகாரன்னு பேர் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? ஏன் மாமா, நீங்க வேணும்னு அதெல்லாம் செஞ்சீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு. ஊர் உலகத்துல யார்தான் தப்பு செய்யல. மத்தவங்களுக்கு வேண்டாம் நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம்.
ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்லது அத்தனை எனக்கு தெரியும் மாமா. நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா காலம் பூரா ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மதுரையில இருந்தீங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அத்தனை வேலையும் நீங்க எல்லாம் எழுத்து போட்டுட்டு செஞ்சீங்க. இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக தானே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சது நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்சுமே ஒழிய உங்களை அவமானப்படுத்தணும்னோ பழி வாங்கணும்னோ நாங்க ஒரு நாளும் நினைச்சதில்ல மாமா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உங்க உழைப்புல உருவானது. நீங்க இங்க இருந்து உங்க நிழல நாங்க வாழறதுதான் பெருமையா நினைக்கிறோம். உள்ள வாங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு வாங்க மாமா. வாங்க மாமா. அப்பா வாங்கப்பா. சரி சரி, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்க. என்னடா? இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். இல்லடா, இங்கதான் இந்திரா நிக்கிறான்.